Hello friends, welcome back to Citrus Sciences. இப்போ நாம் வெண்டைக்காய் பொரியல் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் மூடி வச்சு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் எதுவுமே ஆட் பண்ணல, ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணி ஒரு 3 minutes குக் பண்ணேன், அவ்வளோதான். ஸோ அந்த ஸ்டிக்கியாக இருந்ததெல்லாம் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. இப்போ நமக்கு கூட்டுமே ரெடி ஆயிடுச்சு. இது டேமரிண்ட் ஆட் பண்ணி நாம் பண்ணுறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். நான் இதுக்கு பிஃபோர் பண்ண வீடியோவில் பார்த்தீங்கன்னா டேமரின்லாம் போடாமல் வெறுமனையாக பண்ணி காட்டியிருப்பேன், செஞ்சு காட்டியிருப்பேன். ஸோ அது ஒரு வெரைட்டி. இப்போது இது வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம டேமரின்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் அது ரொம்ப ட்ரையாக இருக்கும் அந்த லேடிஸ் ஃபிங்கர். இது கொஞ்சம் நம்ம வெட்டாக சாப்பிட்ற மாதிரி. ஸோ இதுவுமே நமக்கு ரைஸோட ரொம்பவே சூட் ஆகும். ஆல்சோ நம்ம வெறுமனையாக சப்பாத்தியை கூட இதை வச்சு தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப இது கொஞ்சம் வெட்டாக இருக்கனால நமக்கு சப்பாத்திக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், இந்த வேரியேஷனை. இது மோஸ்ட்டாக எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் வைப்பாங்க. என்னோடய பேரண்ட்ஸ் எல்லாம் அவங்க ரொம்ப ட்ரையாக வைக்க மாட்டாங்க, இந்த மாதிரி வெட்டாக தான் வைப்பாங்க. ஸோ எங்கள் வீட்டில் நான் லேடிஸ் ஃபிங்கர் இப்படி தான் சாப்பிட்ருக்கோம் நாங்கள். அப்புறம் நான் லேட்டராக நிறைய இடத்துல ட்ரையாக பண்ணுறதையும் பார்த்து தான் நான் அந்த மெத்தட் பண்ணேன். ஸோ இதுவும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு மேபி பிடிக்கலாம் அந்த மெத்தட். இதில் லைட்டாக ஒரு கொஞ்சமாக நம்ம புளி ஆட் பண்ணனால நமக்கு நல்ல ஒரு சோர் டேஸ்ட்டும் இல்லை, லைட்டாக மைல்டாக இருக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த மெத்தட். ஆல்சோ இதில் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு பெரிய வெங்காயத்தை விடைக்கும் நமக்கு சின்ன வெங்காயம் ரொம்பவே எடுப்பாக இருக்கும் இந்த கூட்டுக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக இதில் சின்ன வெங்காயம் போடுங்க. உங்கள்கிட்ட கருவேப்பிலை இருந்தால் அதுவும் போட்டுக்கலாம். நான் எக்ஸ்ட்ரா இதில் மிஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை போடல. ஸோ அது வேணால் நீங்கள் உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க. மற்றபடி இல்லை மசாலாஸ்ன்னு பார்த்திங்கன்னா நம்ம சால்ட் பண்ணும்போது டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணோம். அதுக்கப்புறம் தேங்காவோட சில்லி பவுடரும் கியூமின் பவுடர் மட்டும்தான் போட்டிருக்கோம், வேறு எதுவுமே போடலை. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே இது பிடிக்கும். இது மாதிரியும் லேடிஸ் ஃபிங்கரை நம்ம சாப்பிடலாம். எப்போவுமே ஒரே மாதிரி ட்ரையாக சாப்பிட்டா நமக்கே ஒரு போர் அடிக்கும். ஸோ ஒரு நாள் அப்படி ஒரு நாள் இப்படின்னு நம்ம வெரைட்டியாக செஞ்சு சாப்பிடலாம். ஸோ ஒரு சப்பாத்தி கூட, ஃபுல்கா கூட, ரொட்டி கூடலாம் இதை நம்ம டைரெக்டாக அப்படியே வச்சு சாப்பிடலாம். அந்த மெத்தடில் வந்து நம்ம ட்ரையாக பண்ணோன்னா சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிட முடியாது, நமக்கு அது ரொம்ப ட்ரையாக இருக்கும். பார்த்தீங்களா, எல்லாமே நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்படி தான் இருக்குது, நல்லா பளபளப்பாக பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. இது நீங்கள் ஒரு ரசம் வச்சு கூட சாப்பிடலாம், அல்லது பருப்பு குழம்பு எது வேணால், சாம்பார் இது கூட வேணால் இது நல்லா மேட்சிங்காக இருக்கும். அல்லது வெறுமனையாக கூட நீங்கள் ரைஸோடு இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலுமே நல்லா தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். இதை டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.